வணக்கம் நண்பர்களே. மேஷராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 7 நாட்களும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களுக்கு இது லாபச்சனி காலகட்டமா இருக்குது. அதனால நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமும் சிறப்பு. லாபம் ரெட்டிப்பாகக்கூடிய காலகட்டமே சொல்லலாம். பொருளாதார நிலை பார்த்தா அதுவும் நல்ல முன்னேற்றம். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம், வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சிறப்பு. குடும்பத்துல இருந்துட்டு இருந்த கருத்து வேறுபாடு கூட இனி மறைய ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்திருந்த காரியம் எல்லாமே இப்ப கைகூடி வரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். குடும்பத்துல ஒரு வேலை இல்லாத சூழ்நிலை இருந்திருப்பீங்க. நிம்மதி இழந்து காணக்கூடிய சூழ்நிலை எல்லாமே மாறி செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பு. நீங்க முழு கவனத்தோட எல்லா விஷயமும் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா நல்ல முறையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வரக்கூடிய காலங்கள்ல எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க, இது சுருக்கமான முறையில பாத்திரலாம். மேச ராசியோடைய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறது ரொம்பவுமே சிறப்புனே சொல்லலாம். அந்த கந்தவேல் முருகனுடைய சாரமாகவே கருதப்படுது. மேச ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம் அடங்கியிருக்குது. மேச ராசின்னு சொல்லக்கூடியது நட்சத்திர மண்டலத்தை நாம் பார்க்குறப்ப மனித உடலாக உருவாக்கப்படுத்தினா மேசத்தை கபாலன்னு சொல்லுவாங்க. ராசியிலே இது முதல் ராசி. மேச ராசியில் பிறந்தவங்க உருவ அமைப்புன்னு பார்க்குறப்ப நடுத்தர உயரம், கம்பீரமான தோற்றம் கொண்டவங்க, நிமிர்ந்த நேரான நட, கனிவான பார்வைக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்ல வீரமானவங்க சொல்லலாம். செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடும் ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா எல்லாமே வெற்றி. நல்ல தீர்க்கமான ஆயுள், தெய்வ பக்தி கொண்டிருக்கக்கூடியவங்க. மேஷராசி அன்பர்களுக்கு எந்த நேரமும் ஒரு துடிப்போடு செயல்படக்கூடியவங்கன்னே சொல்லலாம். நினைச்சதை உடனே சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அதே மாதிரி மேஷராசின்னு சொல்லக்கூடியது நல்ல வாக்குசாதன மிக்க நபர்களாக தான் இவங்க இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒளிவு மரவு இல்லாமல் மனசை திறந்து பேசிடுவாங்க. தன்னிடம் யார் அன்பு பாசம் செலுத்துறாங்களோ அவங்களுக்கு எந்த துன்பம் நேர்ந்தாலும் சரி அவங்கக்கிட்ட எந்த உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த இடையூறு ஏற்பட்டாலும் இவங்களால தாங்க முடியாது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி இவங்க அவங்களுக்காக தியாகம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. மேஷராசிக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறப்பு பலன் என்னன்னா கவலையை உடனுக்குடனே மறந்துடுவாங்க. நல்ல ஆற்றல் திறமை இருக்கிறதால அடுத்த கட்டம் நகருங்கிறது இவங்களால சாத்தியமாக செய்யப்படும். அதே மாதிரி செவ்வாய் அதிபதியாக ஆட்சி செலுத்தக்கூடிய இந்த மேசராசியில் சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறதால நீங்கள் 4-5 பேரோட பிறந்திருந்தாலும் சரி எல்லாருக்கும் முன்னிலையில் நீங்கள் தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய அறிவு ஆற்றல் அப்படி. அதே மாதிரி உடன் பிறந்தவங்க மேலே அளவுக்கு அதிகமான பாசங்கிறது இருக்கும். இருந்தாலும் உங்கள் மேலே பாசம் காட்ட யாருமே இருக்கிறதில்ல. இது உங்களுக்கு சில நேரங்களில் மன வருத்தத்தை ஏற்படுத்தாலும் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டீங்க. குடும்பத்துக்காக உடன் பிறப்புகளுக்காகவே நீங்கள் உழைக்கக்கூடியவங்க. அவங்களுக்காகவே உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் நீங்கள் செலவு செய்வீங்க. மேசராசிக்காரங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் உங்களுக்காக நீங்கள் சேமிக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துறது தான். அதே மாதிரி மேசராசிக்காரங்க எத்தனை பேர் முன்னாடி இருந்தாலும் சரி, ஒரு 100 பேர் முன்னாடி இருந்தாலும் சரி, எல்லாரையுமே கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றலுங்கிறது இந்த மேசராசி அன்புகளுக்கு இருக்கும். இவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பலவீனமே கோபங்கிறது இவங்களுக்கு அதிகமாக வரும். கோபம் வந்துட்டா மனசில் ஒரு அமைதி இழந்துடுவாங்க. என்ன செய்யறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சில நேரங்களில் சேவத்தில் போய் முட்டிக்கலாமான்னு கூட நீங்கள் தோணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மந்தமே இருக்காது. படித்தது ஒன்றாவும் செய்கிற வேலை வேற ஒன்றாவும் இருக்கும். மற்றவங்ககிட்ட உதவி கேட்கறது, செய்கிற பணியில் சரியாக கவனம் செலுத்தாமல் இருக்கிறது, அதே மாதிரி எதில் இருக்கக்கூடிய எதிரிகளோட பலத்தை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது, இதுதான் உங்களுக்கு பலவீனம். இதை நீங்கள் சரியாக உணர்ந்துட்டாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பு. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அப்படிதான். கட்டின மனைவியாக இருக்கட்டும், பெத்த பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாரையுமே நல்லா வச்சு பார்த்துக்கணும், கண்கலங்காமல் வச்சு பார்த்துக்கணும்னு நினைப்பீங்க. இந்த கோபம் கொண்டதால தான் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படுது. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. கொஞ்சம் நிதானமாக பேசிட்டு வாங்க. கோபம் வந்துட்டா என்ன பேசுறதுனே தெரியாத பேசிடுவீங்க. இது எல்லாமே நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் குடும்ப வாழ்க்கை அற்புதம். எந்த விஷயமா இருந்தாலும் சளைக்காமல் பாடுபடுவீங்க. சுயநலம் இருக்காது, பிரதிபலன் பார்க்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் எடுத்துக்கிற வேலையை சரியாக செஞ்சு முடிக்கணுங்கிற குணம் இருக்கும். இதனாலே எல்லா விஷயமும் உங்களுக்கு வெற்றி தான். தைரியம், அஞ்சா நெஞ்சம், இது எல்லாமே உங்கள் கூட பிறந்ததுன்னு சொல்லலாம். மேசராசி அன்புகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா நீங்கள் எப்போதும் உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் உறவினர்களுக்காக, உங்கள் நண்பர்களுக்காகவே உங்கள் வாழ்க்கையை செலவிடுறீங்க. கொஞ்சம் உங்களுக்காகவும் நீங்கள் வாழ முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஆசைப்பட்டது உடனே உங்களுக்கு கிடைக்காது. இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. நீங்கள் ஒன்று ஆசைப்பட்டது ஒரு பொருளை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது இன்னொன்று இழந்து தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு வர பாருங்கள். மேசராசி அன்புகள் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கிய தவிர நீங்கள் கடன் வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. நீங்கள் கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சில நேரங்களில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்ககிட்ட யாராவது கடன் வாங்கினாலுமே அதை திருப்பி செலுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு வர பாருங்கள். அதே மாதிரி மேசராசி அன்புகள் எப்போதும் நீங்கள் சகல சௌபாக்கியம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா பழனி திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த முருக பெருமான் வழிபாடை மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க.
இள வயதினராக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெரும்பாலும் மேஷராசிக்காரங்களுக்கு தனியார் வேலை கிடைக்கிறது கம்மி தான். அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மேஷராசி அன்பளுடைய வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. மத்தியம வயசுக்கு மேலே நிறைய கஷ்டப்படுவீங்க. இந்த காலத்தில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிடும். அதே மாதிரி கடுமையான முயற்சி எந்த ஒரு சூழ்நிலையும் செய்ய வேண்டியதாக இருக்கும். மன ரீதியாக கடுமையான மன அழுத்தம் எல்லாமே இருக்கலாம். இருந்தாலும் ஒரு மத்தியம வயசுக்கு மேற்பட்ட காலத்தில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சொந்தமாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், பண வருமானம், தங்கம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அமையும். இந்த மத்தியம வயசு காலகட்டங்களில் நீங்கள் தேவையில்லாமல் அதிக கடன் சுமை சுமக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே அதனால தான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கடன் வாங்குறத தவிர்த்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்தால் அது ஏழ்மை நிலைக்கு தள்ளலாம். இதனால சில மோசமான பேசக்கூடிய நிலைக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். சில நேரங்களில் திருமண வாய்ப்பு எல்லாமே இதனாலேயே தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஏற்படலாம். அதனால தான் மேசராசி அன்புகள் கடன் வாங்குறத தவிர்த்து பாருங்க. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக கடுமையான பாதிப்பு எதிர்கொண்டாலும் வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே மேசராசி அன்புகளுக்கு சிறப்பு. படிப்படியாக பொருளாதார பிரச்சனை எல்லாமே சரியாகும். சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகம், குடும்பத்தில் இருந்துட்டு வந்த சொத்து பிரச்சனை, நிலப்பிரச்சனை தீர்றது, தந்தை மகன் இடையே இருந்துட்டு வந்த உறவு எல்லாமே சரியாகக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமையும். அதே மாதிரி ரொம்ப நாளாகவே சொந்த பந்தங்கள் எல்லாமே பேசாமல் இருப்பாங்க. உங்கள் மத்திய வயசுக்கு மேலே உறவுகள் எல்லாமே ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வயிறு ரீதியான பிரச்சனை மட்டும் உங்களுக்கு அடிக்கடி இந்த காலத்தில் வரும். அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா செலுத்திட்டு வர பாருங்க. தொடர்ந்து வரக்கூடிய 15 நாட்களுக்கும் மேசராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, இந்த காலத்துல இயல்பாவே நீங்க நிறைய விஷயங்களை கத்துருக்கிறீங்க. இதை வச்சு நீங்க இந்த காலத்துல யாரையுமே நம்பி செயல்பட முடியலைங்கிற மாதிரியான ரீதியில் தான் இருப்பீங்க. இனிமே நீங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு செயல்படுறது தான் நேரம். வீண்பலி எல்லாமே நீங்க சுமந்திருக்கக்கூடிய காலகட்டம். இதனால நிறைய விஷயங்களை பட்டிருப்பீங்க. விரயங்கள் நிறைய ஏற்பட்டதால இனி எல்லாமே நீங்க கவனமாக தான் செயல்படுவீங்க. தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடு செயல்பட பாருங்க. கூடவே தெய்வ அருளும் துணை இருக்கிறதால எல்லா வகையும் உங்களுக்கு கை கொடுக்கும். மற்றவங்களுக்கு பொறுப்பு சொல்லி இருக்கிற விஷயத்த மட்டும் தவிர்த்து பாருங்க. பிரச்சனை இல்லாத எல்லா விஷயமும் உங்களுக்கு இந்த காலத்துல சாதகம் தான். லாபஸ்தானத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய சனி பகவானால நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே சிறப்பா இருக்குது. எவ்வளவு முயற்சி செஞ்சுமே ஒரு தொழில ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சந்தோஷமான செய்தி தான் கிடைக்க போகுது. கூட்டு தொழில் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இனி சுயதொழில் செய்யக்கூடிய முயற்சியாக மாறப்போகுதுன்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உடல் நலமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், பிள்ளைகள் வழியில் பூர்வீக சொத்து எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஆயுள் விருத்தி, ஆரோக்கியம்னு எல்லா விதத்துலையும் சனி பகவானுடைய பார்வை பதிகிறதால அதற்குண்டான பலன்கிறது உங்களுக்கு வந்து சேரும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. சுப விரைய செலவுகள் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எப்போதும் நீங்கள் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சிருக்க பாருங்க. இடமாற்ற மாதிரியான விஷயம் இருந்தால் அதை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். இடமாற்றமான விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தான் இந்த காலத்தில் ஏற்பட போகுது. வரக்கூடிய நாட்களில் எல்லாமே மேசராசி அன்புகள் திட்டமிட்டு பணிகளை செஞ்சு பாருங்க. சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. திடீர்னு ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த காலத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நல்ல வரன் எல்லாமே இந்த காலத்தில் வாசல் தேடி வரும். விலகி போன சொந்த பந்தம் எல்லாம் கூட திரும்பி வரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி கொஞ்சம் விரைய செலவும் ஏற்படத்தான் செய்யும். வீடு மாற்றம், இடமாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமையான விரதம் இருந்து சனி பகவானை வழிபட்டு வாங்க. அருகமுள் மாலை சூட்டி ஆணிமுக பெருமானை வழிபட்டு வர்றது சிறப்பு. முடிஞ்சா நீங்கள் கற்பக விநாயகர் வழிபாடு செஞ்சு பாருங்க. எல்லா வகையிலும் சிறப்பான பலன் கிடைக்கும். பொதுவாகவே மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் முயற்சி செய்யக்கூடிய எல்லா விஷயம் வெற்றி. தொழிலாக இருக்கட்டும், வியாபார விஷயமா இருக்கட்டும், கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. பணி விஷயத்தில் கூட ஒரு முக்கியத்துவம் பெற போறீங்கன்னு சொல்லலாம். விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் லாபமாக அமைஞ்சிருக்குது. தொழிலில் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்ல வாய்ப்பு கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் சிறப்புன்னு சொல்லலாம். உறவினர்கள், நண்பர்களுடைய வருகைங்கிறது இந்த காலத்தில் இருக்கலாம். அவங்களால அனுகூலமான பலன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. புதிய நபர்கிட்ட பணம் கொடுக்குறதோ பணம் வாங்குறதோ இது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் நகை மாதிரியான விஷயங்கள் யாராவது இரவல் கேட்டால் கொடுக்காதீங்க. இந்த வாரம் எதுலையுமே திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியமும் சிறப்பு. பொருளாதார நிலை, தொழில் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைன்னு எல்லாமே மேசராசி அன்பர்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படாமல் இருக்கணும்னா கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திட்டு வாங்க. எதுவாக இருந்தாலுமே ஒரு கருத்து பரிமாற்றம் செஞ்சு பாருங்க. மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை தெளிவாக புரிய வச்சு பாருங்க. இதனால எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. வியாபாரிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு, குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு எல்லாருக்குமே சிறப்பாக தான் இருக்குது. விருந்தினர் வருகை இந்த காலத்தில் இருக்கலாம். வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் சில சலுகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நன்றி நண்பர்களே. மேசராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த வாரங்களில் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம்.
மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.